இன்னொரு நடுநாட்டு திவ்ய தேசம் விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த பெருமாள் இந்த ஊருக்கு திருக்கோவலூர் அப்படின்னு பேர். கோவலூர் கோபாலனுடைய ஊர். கோபபுராதிராஜகான்னு தேசிகன் எடுக்கிறார். இந்த ஊர்ல யார் பெருமாள்? திருவிக்கிரம பெருமாள். ஷுவரா? பாருங்க, திருக்கோவலூர் கிருஷ்ணர் ஆராத்திய தேவதை. அந்த ஊர்ல திருவிக்கிரமன் கிடையாது, கிருஷ்ணர். அப்படியா சுவாமி? திருக்கோவலூர்னா திருவிக்கிரமர் அவர் பின்னாடி வந்து ஏறிய பெருமாள். அந்த வார்த்தையை நான் சொல்லலை. வந்து ஏறிய பெருமாள் அவர் பின்னாடி வந்தார். முன்னாடி இருந்தவர் கிருஷ்ணர் தான். இன்னைக்கும் நீங்க அந்த கோவில் உள்ள போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள சின்ன கர்ப்பகிரகத்தை குட்டியூண்டு இருப்பார். அவர் தான் இந்த திருப்பதி வராகர் மாதிரி ஒரிஜினல் ஓனர் ஆஃப் த லேண்ட். அப்புறம் இந்த பெருமாள் திருவிக்கிரமனா அப்படியே என்க்ரோச் பண்ணிவிட்டார், எல்லாத்தையும் தன்னுதாக்கிட்டார். அதனால திருக்கோவலூர்ல கிருஷ்ணர் தான். ஆனா எதிர்க்க போனோம்னு தெரியறது திருவிக்கிரமன் எம்பெருமான். எப்படி தோன்றினான்? மிருகண்டூரு மகர்ஷி. இந்த மிருகண்டு அதாவது மார்க்கண்டேயருடைய திருத்தகப்பனார். இந்த மார்க்கண்டேயருடைய திருத்தகப்பனார் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் பெருமாள் பிரத்யக்ஷமாக அவர் பிரார்த்தித்தாராம். அன்று நீ வாமனனாக வந்து திருவிக்கிரமனாய் உலகளந்தாயே, அந்த உலகு அளந்த கோலத்தோடு நான் உன்னை சேவிக்க வேண்டும். விக்ரம்யேனி விஜிதானி ஜகந்தி பூம்னா. ஆண்டாளுக்கு உலகளந்த பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆண்டாளுக்கு பிடிச்சது கிருஷ்ணர், வாஸ்தவம் தான். ஆனா ரொம்ப மனசளவுல பிடிச்சது திருவிக்கிரமன். ஏன்? முதல்லேருந்து 10வது பாசுரத்துல 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு எடுக்கிறா. 11லேருந்து 20 பாசுரங்கள் வரும்போது 17வது பாசுரத்துல அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான்னு எடுக்கிறா. 21லேருந்து 30 பாசுரங்கள் வரும்போது 24வது பாசுரத்துல அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. ஒவ்வொரு பத்திலும் மறக்காமல் பிடிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு அறிந்து பாடுவது திருவிக்கிரமனை. அதனால அவள் பாடினது பிடித்தது திருவிக்கிரமர் தான். ரொம்ப உயரமா இருந்தபடியால she finally adjusted and settled with கிருஷ்ணர். அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணியிருந்தா திருவிக்கிரமனை தான் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப உயரமா இருக்கார், கொஞ்சம் நன்னா இருக்காது, எல்லா இடத்துலயும் போனோம் தலை குனிஞ்சு போனோம், தலை அடிச்சுட்டே இருப்பார். அதனால வேண்டாம் அதனால கிருஷ்ணரை பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா கிருஷ்ணரோட. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது திருவிக்கிரமனை. அதனால அந்த திருவிக்கிரமன் இருக்கக்கூடியது விதேசம். தாயாருக்கு பூங்கோவல் நாச்சியார். தேசிகன் எடுத்தார். காசாரபூர கவிமுக்கிய விமர்த ஜன்மா பன்னாதடேக்ஷு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே. நீங்க இந்த சுகர் கேன் ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் அது 3 சக்கரம், யதாயத்தம் ஜெகத் சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம்னு 3 ஓடும். அவர் அந்த முதல்ல அந்த இதெல்லாம் சீவி வச்சிருப்பார். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். கரும்பு பெருமாள் 2 பேரும் ஒண்ணுட்டார் தேசிகன். ஏன்னா கரும்புக்கு மேல இலை ஓஹோன்னு உதவியா இருக்காது, பெருமாளுக்கு மேல கிரீடம். அதை பார்த்தா நம்ம பயந்துருவோம், ஓஹோ இவர்கிட்ட போலாமா கூடாதா. இலையை எடுத்துருங்கோ கிரீடத்தை எடுத்துருங்கோ, 2ம் நீளமா இருக்கா, 2ம் கருப்பா இருக்கு. அங்க 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 கரும்புலையும் பெருமாள்லையும் வெட்டு இருக்கு. கரும்புல வெட்டு, பெருமாளுக்கு அட்டிக ஒட்டியானம் தண்டை. அந்த கரும்புக்கு கீழே உப்பு கரிக்கக்கூடிய அந்த தரு இருக்கு, அதுவும் நமக்கு வேண்டாம். பெருமாள் பாதத்துக்கு கீழே பீட்டம், அதையும் எடுத்துடலாம். இலையை எடுத்துடலாம், கிரீடத்தை எடுத்துடலாம். கீழே தருவை எடுத்துடலாம், இங்க பீட்டத்தை எடுத்துடலாம். 2ம் ஒரே மாதிரி இருக்கா, இது 2த்தையும் மிஷின்ல விடணுமா. அதை எடுத்தா என்ன வரும்னார்? கரும்பை போட்டா கருப்பஞ்சாறு. பெருமாளை யந்திரத்துக்குள்ளே இட்டால் பெருமாளுடைய தயா என்கின்ற சாறு வருமாம். அந்த சாரே தட்டி தட்டி கல்லாகி கற்கண்டாகி மலையாகி திருப்பதி மலையாய் இருக்குன்னர். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். அந்த மாதிரி தேசிகன் இந்த இடத்துல எடுக்கிறார். பன்னா தடேக்ஷு, பெண்ணை என்கின்ற நதி கரையில் அழகான 3 கரும்பு தோன்றியதாம். அந்த 3 கரும்புகளுக்கு ஏற்ப யந்திரம் இருந்ததாம். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவா 3 பேருக்குள்ளேயும் பெருமாளுங்கிற கரும்பை விட்டா முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி கிட்டிற்றே. இன்னொன்னு, இந்த பெருமாளை நீங்க சேவிக்க போகும்போது தாடாளன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கோ? காழி சீராம விண்ணகரம். பெருமாள் ஒரு பக்கம் உலகளந்திருப்பார். அந்த பெருமாள் எதிர்க்க நீங்க அப்படியே கண்ணாடி வைங்க, அதுதான் திருவிக்கிரமன். எக்ஸாக்ட் மிரர் இமேஜ். மிரர் இமேஜ், தர்ப்பணத்தில் பார்ப்பது போல் திருவிக்கிரமன் எம்பெருமான். மேல பிரம்மா. இந்த கர்ப்ப கிரகத்துக்குலாம் போகும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கர்ப்பகிரகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா மெனக்கெட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறேன். அப்போ இதையாவது ஃபோன் ஆஃப் பண்ணுறது, தேடுறது, அத்தை பண்ணுறது, இதை பண்ணுறது. ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சிஇஓவை பார்க்கணுன்னா எப்படி டையை ஃபிட் பண்ணிட்டு 2-3 வாட்டி ஜபிச்சுட்டு கரெக்டாக சொல்லுவோமா, அந்த பயம் பெருமாள் கிட்ட இருக்கணும்.
அந்த ஏதோ கர்ப்பகிரகத்தில் போன அவர் எங்கே பார்த்துட்டு போகிறார், பேசுமா கல் இப்படிங்கிற எண்ணத்தில் போகிறவா கோவிலுக்கு போகாமே இருக்கலாமே. when you take the efforts to go to a temple, சர்வலோகேஸ்வரனை பார்க்கறோங்கிற அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். அதில் உட்காந்து அந்த கசகசான அந்த பிளாஸ்டிக் கவரை திறக்கிறது, ஸ்விட்சிங் ஆஃப் த ஃபோன், ஐ திங்க் யூ கேன் ப்ராபப்ளி பி வெல் ப்ரிப்பேர்டு இல்லையா. முன்னாடியே ஏரோப்ளைன் மோடில் போட்டுடலாம், இல்லாட்டா நமக்கு ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியலனா பக்கத்தில் இருக்க வாழ்க்கை கொடுத்தது அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். 3-4 விதம் இருக்குது. அதில் கீழே நீங்கள் அந்த வால்யூம் பட்டனை குறைச்சுட்டே வரலாம், மேலே இந்த ஏரோப்ளைன் மோட் விமானத்தில் போகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி பெருமாளை பார்க்கும்போது கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஓஹோ பிரம்மா அங்கே இருக்கார், பிரம்மா கமண்டலத்திலேருந்து நீர் வார்க்கின்றார், பெருமாளுடைய திருவடி மேல் நோக்கி இருக்கு, ஒரு திருவடி பலி சக்கரவர்த்தியை நோக்கி இருக்கு, ஒரு கையால சங்கத்தை பிடிச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையால தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா. என்ன அழகான திருஷ்யம், இதோ உற்சவர் திருமேனி, தாயார் அங்க அவ்வளவு அழகா இருக்காளே. நீங்க அந்த சந்நிதியை விட்டு வெளில வாங்க, வெளியில வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தேன்னா துர்க்கைக்கு சந்நிதி, விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர். துர்கை அம்பாளுக்கு சந்நிதி இருக்கிறது பெரிய விஷயமான்னு கேட்டால், பொதுவாக பெருமாள் கோவிலில் பெருமாளை தவிர்த்துக்கு வேற யாருக்கும் சந்நிதியே இருக்காது. நவகிரகத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டேன். நவகிரகம் எங்கேயாவது யோசிச்சு பாருங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கா, திருப்பதியில் இருக்கா, காஞ்சிபுரத்தில் இருக்கா? இல்லை, ஒரே ஒரு திவ்யதேசத்தில் இருக்கு. நாச்சியார் கோவிலில் சக்கரத்தாழ்வார்லேயே இருக்கார் நவகிரகம், அது கரெக்ட். வெரி குட், அப்படி பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. கூடல் அழகர்ல மட்டும் நவகிரகத்துக்கு சந்நிதி உண்டு. நாச்சியார் கோவில் அவ சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட். நாச்சியார் கோவில் என்னன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதியில சக்கரத்தாழ்வார் ரெக்டாங்குலர் ஸ்லாப்ல இருப்பார். மேல பார்த்தேன்னா தசாவதாரம், கீழே பார்த்தேன்னா நவகிரகம், அவ்வளவுதான். அதனால இந்த நவகிரக பொதுவா வேற யாருக்குமே சன்னதி இருக்காது, அம்பாளுக்கு மட்டும் சன்னதி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர். கிருஷ்ணரை அஷ்டமி திதியில் பிறந்த கிருஷ்ணரை காப்பாற்றி கொடுத்தது நவமி திதியில் பிறந்த அம்பாள். அதனால அந்த க்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு பிரசாதம் அமுது செய்த பிறகு அம்பாளுக்கு அமுது செய்ய திருமங்கை ஆழ்வார் எடுக்கிறார். விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர். விந்தைமேய மடக்கன்னினா யாருன்னா, நீங்க அயோத்தியா பக்கத்துல ஒரு ஊர் உண்டு, வித்யாவாசினின்னு பேர் அம்பாளுக்கு. அந்த வித்யாவாசினி தான் பல கிராமங்களுக்கு குலதேவதையாக அம்பாள் இருக்கின்றாள். அவள்தான் கண்ணனை காப்பாற்றி கொடுத்தபடியால் துர்கா பரமேஸ்வரிங்கிற பேர்ல இருக்கா. அதனால அவளுக்கு இந்த கோவில்ல சந்நிதி உண்டு. விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர். இந்த கோவில்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு சரித்திரம். பெருமாள் வந்தார், தங்கினார். இந்த பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் போய் சேவிச்சிருக்கார். சேவிச்சுட்டு அந்த பெருமாளை நல்லா சேவை பண்ணி வச்சிருக்கா பாருங்க அப்படின்னா. பொதுவா கோவில்கள்ல இது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், யாரும் இது தப்பா எடுத்துக்க வேண்டாம். கோவில்ல ஹாரதி காண்பிப்பது பெருமாளை நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காக. யூ ஹாவ் டு விஷுவலைஸ் அண்ட் ப்ராபப்ளி see him very clearly. இப்போ மின்சார வழக்கு இல்லாமல் போயிடுத்துன்னா பெருமாளை நீங்கள் எப்படி சேவிப்பேள்? ஏன்னா கருந்திருமேனி எப்படி சேவிப்பேள்? அப்போ கையில் ஒரு வழக்கு வச்சுட்டுப்பா, இதோ பாருங்க திருமுக மண்டலம் சேவையாருதா, இதோ பாருங்க செவ்வாய் கொவ்வை செவ்வாய் சேவையாருதா, கண்டம் சேவையாருதா, வக்ஷஸ்தலம் சேவையாருதா, இடை சேவையாருதா, தொட சேவையாருதா, பெருமாளுடைய திருவடி சேவையாருதா. திருவடி என்ன ஆகும்னா முன்னாடி உற்சவர் எழுதியிருப்பார், நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா திருவடி தெரியும். இவ்வளவுதான் வழக்கே ஒழிய பொதுவாக கோவில் கர்ப்ப கிரகங்களில் பொதுவாக கற்பூரம் ஏற்றக்கூடாது. கற்பூரத்துல ஹாரதி கோவில் கர்ப்பகிரகத்துல காமிக்க கூடாது, வழக்குல தான் காமிக்கணும். கற்பூரம் ஜென்ரலி நாட் அலவுட். ஆனா அது இப்ப பண்றவா எல்லாரும் தப்பு, பண்ணாதவாள்லாம் நல்லவான்னு நான் சொல்ல வரல. தேர் வாஸ் அ ரீசன். ஏன்னா வழக்குலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வேற, ஒரு கெமிக்கல் விஷயமான அந்த நாப்தலின்லேருந்து வரக்கூடிய ஒரு இப்போ கேம்ஃபர்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வேற. அதனால வழக்கில் தான் காமிக்கணும். இன்னொன்று அது நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம்னா, இப்போ அது கோவில் ஒரு வழக்கமாகவே போயிடுது. இப்போ நம்ம கண்ணு ஒத்திக்கலைன்னா தப்பாக போயிடும். பெருமாளுக்கு ஹாரதி காமிச்சுட்டு வழக்கு அப்படியே வச்சுடணும். அதை ஒத்திக்கணுங்கிற அவசியத்தை ஆகம சாஸ்திரத்தில் இல்லவே இல்லை. அது ஏதோ நடுவில் உருவாய் நம்ம அப்போ இப்போ பண்ணலேன்னா அது தப்பா போயிடும். இவருக்கு இது கூட தெரியாமல் உபன்யாசம் பண்ணுறாரான்னு நினைப்பா. ஆனால் ஆகமத்தில் ஒத்திக்கணுங்கிறது இல்லை. கற்பூரத்தில் முதல்ல ஹாரதியை எடுக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த வழக்கில் ஹாரதி எடுத்த பிறகு தாயார் அங்கே இருக்கா. இந்த ஊரில் பொய்கையாழ்வார் போய் பெருமாளை சேவிச்சாராம். சேவிச்சுட்டு அவர் வெளியில் வந்திருக்கார். வெளியில் வந்த உடனே ஒரு ரொம்ப மழை ஜோன்னு கொட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு வீடு வாசல் பக்கத்தில் இடைகழி, தேகழின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அந்த தேகழியில இவர் புகுந்துட்டார். அந்த வீட்டுக்காரா சொல்லிட்டார், அது ஒன்றும் இல்லை சார், மழை கொட்டுறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு. இவர் படுத்துட்டார். நான் இவ்வளோ கோவில்லாம் சேவிச்சுட்டு வந்தோன்னா டயர்டாக போய் படுத்துட்டார். படுத்துட்டோம்னா அடுத்தது இவருக்கு அடுத்தபடியாக பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்துலேருந்து போய் பெருமாளை சேவிச்சிருக்கார். சேவிச்சோம்னா அவரும் மழையில மாட்டினுட்டார். இவர் உள்ள வரும்போது பொய்கை ஆழ்வார் பார்த்தார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவெல்லாம் ரொம்ப வருஷம் பம்பாயில் லோக்கல் ட்ரெயினில் போயிருக்கா.
பம்பாய் லோக்கல் ட்ரெயினில் போனால் யார் வந்தாலும் ஐயே பசா பசா அட்ஜஸ்ட் கரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ மடியிலையாவது உட்காத்தி வச்சுருவா. அதனால இவர் என்ன பண்ணார், சரி நான் ஒருத்தன் படுத்துக்கல, 2 பேரும் உட்காந்துண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு 2 பேர் உட்காந்துண்டா. 3வது பேயாழ்வார் மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி போயிருக்கார். அவர் போன உடனே ஐயோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 3 பேரும் நின்னுட்டான். ஏன்னா இடமே இல்லை, 3 பேரும் நிற்கலாம். 3 பேரும் கம்ஃபர்டபுளா நின்று இருக்கும்போது each of them felt that there was an invisible force that was trying to push them. ஒருத்தர் கேட்டுக்கிறார், நீங்க தள்ளுறேளா நான் தள்ளுறேன், நீங்க தள்ளுறேளான்னு கேட்டபோது முதல் ஆழ்வார் சொன்னார், இல்ல நான் ஒரு விளக்கு ஏற்றி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு விளக்கு ஏற்றினார். வையமே தகழியா வார்களே நெய்யாக ஒரு ஆழ்வார் ஏற்றினோன்னு 3வது ஆழ்வார் பார்த்தார், நான் கண்டுபிடிச்சுட்டேன் யார் இந்த ஆளுன்னார். யாருன்னார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், என் சர்வலோகேஸ்வரன் நமக்குள்ள இருந்து அவருக்கும் நம்மளோட கலந்து உரையாட வேண்டும் என்கின்ற ஆசைன்னு சொன்னோன்னே முதலாழ்வார் 100 பாசுரங்கள் முதல் திருவந்தாதின்னு பாடினார். 2வது ஆழ்வார் 2ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள் பாடினார். 3வது ஆழ்வார் 3வது திருவந்தாதி 3ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள் பாடினார். அப்படின்னா முதல் 3 ஆழ்வார்கள் ஆனதற்கு காரணமே இந்த திருக்கோவலூர் இடைகழி எம்பெருமான் தேகலீசன் ஒருவனே அப்படின்னு 42வது திவ்யதேசம்.